ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க. மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்ட வீட்டில் வந்து அப்படியே வந்து எல்லாரையும் வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேடி நாயே, உனக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து திட்டுறது. இவ வந்து யார் முதல்ல? இவ வந்து எதுக்காக வந்து நம்ம வீட்டில் வந்து இப்படி வந்து உங்களை எல்லாம் வந்து ஆதிக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ யாருன்றது வந்து எனக்கு இப்போ வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து இந்த சுடரும் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் கேட்குறதுக்கு வந்து மல்லி வந்து பதிலே வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முழுசாக வந்து முழுங்கிட்டு அப்படியே வந்து வாரி துண்டு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து பதில் பேசணுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது. மல்லி நீ எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து பதில் வந்து பேசிக்கிட்டு இருக்க? அந்த பதிலெல்லாம் நீ வந்து பேசவே வந்து தேவையில்ல. நீ யாருங்கிறதையும் வந்து சொல்லணுன்றது வந்து அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலே வந்து சொல்லியாச்சு, நான் தான் விஜயோட வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி வந்து சொன்ன உடனே வந்து அவள் வந்து அப்படியே வந்து தெரியாத மாதிரி வந்து ஐயோ அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங்கெல்லாம் வந்து பண்ணுவாள். அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தோன்னா, நான் வந்து உன்னை விஜயை வச்சு எப்படி வந்து துரத்துறேன்னு மட்டும் வந்து வெயிட் பண்ணி வந்து பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் வேறு வந்து விடுறாங்க. என்னது விஜயை வச்சு என்னை வந்து துரத்துவியா? இது என்னன்னு தெரியுமா? தாலி. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் வந்து இந்த காளிங்கிறவனை எவ்வளோனாலையும் வந்து தொட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை வந்து எவ்வளோனாலையும் வந்து தொட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அஸ்திவாரம் வந்து மல்லி வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அஸ்திவாரத்தை வந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா வந்து வேரோடு வந்து அழிஞ்சு போயிடுவேன் வந்து சுடரு. தேவையில்லாமல் வந்து மல்லியை வந்து சீண்டி பார்க்காத. என்றைக்கும் வந்து மல்லியை வந்து சீண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்ச உனக்கு வந்து அவ்வளோதான் ஆப்பு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கு வந்து ரெடியாக வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கலாம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்த சுடரை வந்து என்ன ஒரு வழி வந்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படிப்பட்ட வழி வந்து என்ன வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா மூலிமா வந்து ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கு வந்து அந்த மாதிரி தாட்டெல்லாம் வந்து கிடையாது. யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மல்லிக்கு வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லியே வந்து இறங்கி நான் வந்து என்ன பண்ணணுன்னு மட்டும் வந்து நினைக்கிறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடரை வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சீண்டுவாங்க. அது என்ன மாதிரியான ஒரு சீண்டலை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியை வச்சுக்கிட்டு வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டப் வந்து போடுறாங்க. அந்த கெட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் மாதிரியான ஒரு கெட்டப் வந்து போட்டு அந்த பாரதியார் பாடலை வந்து கண்டிப்பாக வந்து எப்படியுமே வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் நான் ஒரு சாங் வந்து சொல்லித்தரேன், அந்த சாங்கையும் நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. சுற்றும்மிழி சூடரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டை வந்து மறுபடியும் வந்து பாடுறாங்க. எதுக்குடா இந்த சுற்றும்மிழி சூடரு அதுக்கப்புறம் தொடரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக இந்த பாட்டு வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டை பாடினா தானே வந்து அங்கே வந்து கடுப்பாகும். ஸோ அதனால் வந்து கடுப்பை வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுறதுக்காக தான் வந்து அந்த கடுப்பை வந்து ஏற்றுறது. ஸோ அப்படி இதை வந்து ஏற்றினது தான் நம்ம மல்லி வந்து பயங்கரமாக வந்து கடுப்பை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஏற்று மல்லி, அப்படி தான் அவள் வந்து டென்ஷன் ஆகணும், நான் வந்து கடுப்பாகணும்னு சொல்லிட்டு தானே வந்து ஏற்றுறேன். ஆமாம், நீ வந்து கடுப்பாகணும்னா வந்து ஏற்றுவாங்க. யாரே நீ வந்து சும்மா இருக்கட்டும் விடுமல்லி, நீ வந்து போனால் போகட்டும், என் சப்போர்ட் எல்லாமே வந்து அவளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து அவளை வந்து ஏற்று, கடுப்பு வந்து ஏற்று, சும்மா வந்து இருக்காத. கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற வரையும் அவள் உன்னை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள். அதே மாதிரி நீ வந்து அவளை வந்து குத்தி குடஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே போட்டு நல்லா மற்ற போட்டு பருப்பு குழம்பு வந்து கடையும் பார்த்துருக்கீங்களா? நல்லா அந்த மத்து போட்டு ஸ்மாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி நல்லா வந்து கர்ற 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 கர்றன்னு அவளை போட்டு அந்த செட்டியில் போட்டு நல்லா வந்து கடினோம். ஸோ இது இந்த பருப்பு குழம்பு அந்த மத்து அப்படிங்கிற போது தான் வந்து ஒரு ஞாபகம் வந்து வருது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு காதல் வசப்பட்டிருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணாங்க. அது என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, முட்டை
சாதாரணமா இருக்கிற முட்டை தான் அத வந்து தண்ணீல தனியா வந்து வேக வச்சிருக்கலாம். ஸோ அப்படி வந்து வேக வைக்காம அவங்க வந்து என்ன ஐடியா வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு குழம்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து வேகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டைய வந்து போட்டாங்க. ஸோ அது வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருப்போட சேர்த்து முட்டையும் வந்து கடைஞ்சுட்டாங்க. என்ன ஒரு காமெடி! என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன். இந்த மாரியெல்லாம் ஒரு காம்பினேஷன் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ட வந்து சாப்பிடல. ஸோ அது வந்து இது பண்ணிட்டாங்க. கீழ வந்து கொட்டிட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு மறதி வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கு. அதே மாரி தான் இந்த மறதி வந்து எத்தன டாக்டர் கிட்ட போனாலும் வந்து அவளுக்கு வந்து மறதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து அவ தான் வந்து ரேணுகாவா? இல்ல அவளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா சுடரா ரேணுகாவா இருந்து சுடரா மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவ வந்து சுடரா வந்து வந்திருக்காளா? அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டவுட்டாவே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் வந்து டாக்டருங்க வந்து பார்த்துட்டு, "இல்ல அவளுக்கு வந்து மறதி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, ஒருவேளை வந்து டாக்டர் கிட்ட வந்து ஏதாச்சும் வந்து டீல் பேசிட்டு இருப்பாளா? இல்ல என்ன எளவுடா இதெல்லாம் வந்து? சும்மா எந்த டாக்டர் கிட்ட போனாலே அவளுக்கு வந்து மறதி இருக்கு, அமீஷியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படிதான் வந்து இவ வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து நாங்க வந்து நிரூபிக்கிறது? அப்படின்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி வந்து ஒரு இது வந்து போயிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடாம்.